மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே. ஓகேங்களா? மேஜர் ஹை வந்துட்டு 1.7ல இருந்து 1.8 நடுவுல இருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மைனர் வந்து இந்த இடத்துல இருக்கு. அது கீழ ஒரு ஹை இருக்கு. அதுதான். ஓகே குட். கீழ வந்து லோ வந்துட்டு இந்த 2 விக் வச்சிருக்குல்ல, அதையுமே இந்த கீழ இப்ப கரண்ட் லோ இருக்குல்ல, அதையும் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே குட். ஓகே ப்ரோ. வீக்லி போயிடலாம் ப்ரோ. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல என்னன்னா போடலாம் ப்ரோ இந்த இடத்துல. அதான் எதிர்பார்த்தேன். போட்டாச்சா? ஓகே. ஓகே நெக்ஸ்ட். வீக்லி போயிடலாம். வீக்லில இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் இங்க கனெக்ட் பண்ணலாமா? ஆமா ப்ரோ. அங்க இருந்து கீழ இறங்கி போலாம். இத போட்டேன். இந்த லோ கொஞ்சம் மேல ஏத்தி வச்சுக்கலாம் நினைக்கிறேன். லோவ மேல ஏத்தி வச்சுக்கலாம்ங்கறீங்களா? உங்க விருப்பம் தாங்க. சோ இப்போ மார்க்கெட்டோட வீக்லி லோ எது? வீக்லி லோ இந்த இடம் ப்ரோ. இதுவா? ஆமா ப்ரோ. சோ இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகலாம்? டிராப் போடலாம். கீழ வரலாம். இல்லனா மேல இந்த மேல லைனை டச் பண்ணி தான் ஆகலாம். இல்ல சி இல்ல. இது ஃபுல்லாவே இம்பல்ஸா தெரியுதா உசேர்? ஆமா ப்ரோ ஆமா. இந்த அது ரீடஸ் போயிட்டு கீழ வரலாம். 50% போயிட்டு என்ன ஆகலாம்? கீழ வரலாம். சோ 50% லெவல் இங்க தெரியுதா உங்களுக்கு கீ லெவலோட? ஆமா ப்ரோ. ஆமா. அது ட்ரெண்ட் லைனும் இருக்கு இந்த இடத்துல. ஓகே. கீ லெவல நோட் பண்ணனும். என்ன பண்ணனும்? ட்ரெண்ட் லைனோ? ஆமா நோட் பண்ணு. சோ கீ லெவல் எங்க இந்த இடத்துல சொல்லிக்கலாமா? சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த இடத்துக்கு போயிட்டு ரிவர்ஸ் வரலாம். ரிவர்ஸ் ஆகலாம். குட். இந்த லோ பிரேக் பண்ண வைக்க இப்படிக்கு என்ன இல்ல கீழ வரல. அதர்வைஸ் டெஸ்டினேஷன் எது? மேலதான். என்ன பண்ண டெய்லிக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே. டெய்லில இப்படிக்கு என்ன காமிக்குது? டெய்லில ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி காமிக்குது ப்ரோ. ஆனா டெய்லி லோ என்ன பண்ணல இன்னும்? பிரேக் பண்ணல ப்ரோ. டெய்லி லோவ இன்னும் என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. சோ டெய்லி லோ பிரேக் பண்ணாதானே வீக்லி லோக்கு வரும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போகும். மேல போலாம். இப்படிக்கு என்ட்ரி இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. ஒரு கேண்டில் பிரேக் பண்ணு. இப்போ டெய்லி லோ பிரேக் பண்ணிருக்கா. ஆனா வீக்லி லோவும் பக்கத்துல இருக்கறனால இப்ப என்ட்ரி இருக்கா? ஆமா. இல்ல ப்ரோ எடுக்க கூடாது. இல்ல. இத பிரேக் பண்ணு. ட்ரெண்ட் லைன் அப் ட்ரெண்ட் லைன் போடலாமா? ஆமா ப்ரோ. ஆமா. அப் ட்ரெண்ட் லைன் போட்டு இந்த லோ பிரேக் பண்ணும்போது வேணா என்ட்ரி எடுக்கலாம். இந்த லோ பிரேக் பண்ணலனா திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். மேல போகும். இப்போ என்ன பண்ணிருக்க? ஓகே ப்ரோ. என்ன பண்ணிருக்க? அப்புக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அப்புக்கு போறதுக்கு ட்ரை பண்ணு. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? என்ன பண்ணிக்கோ? செல்லிங் கேண்டலோட ஹையையும் பிரேக் பண்ணி க்ளோஸ். இன்வெர்டரி ஹேமரோட ஹையையும் பிரேக் பண்ணிருக்க. அப்ப மார்க்கெட் என்ன? என்ட்ரி போடலாம் ப்ரோ. Are you sure? Sure bro. Are you sure? Sure bro. அந்த கீழ லோ, அந்த ரெட் கலர் கேண்டலோட லோ வச்சுக்கலாம் ப்ரோ. இதுவா? ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 ப்ரோ. பிங்க் லைன் வரைக்கும். ஓகே ப்ரோ. இல்ல 1:2 ஆ? 1:2 வச்சுக்கலாம் ப்ரோ. 2. Are you sure? ஓகே போலாம். இதுல என்ட்ரி போலாமா? நல்லா யோசிச்சுக்கங்க. போலாம் ப்ரோ. போலாம். லோ என்ன பண்ணல? பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிக்கலையா? ஓகே ப்ரோ. Are you sure 1:1 ஹிட்டா? ஆமா ப்ரோ. ஹிட். ஃபைனலி என்ன பண்ணிச்சு? என்ட்ரியும் எக்ஸிட் 1:1 தான் ப்ராஃபிட். ஃபைனலி என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ. என்ட்ரி போலாம். வீக்லி லோவா? பிரேக் பண்ணிருக்கு. ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணிருக்கு. அப்போ கீழ போகுது. கீழ போகுது. இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி போலாம் ப்ரோ. செல்லா? போலாம். ஸ்டாப் லாஸ்? அந்த கேண்டலோட ஹையே வச்சுக்கங்க ப்ரோ. இவ்வளவு ரூம் வச்சுக்கலாமா? இல்ல பாதி கூட இருங்க ப்ரோ. இங்க இருந்து 50% நான் இந்த ப்ரீவியஸா ஒரு இது லோ மார்க் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா. ஸ்டாப் லாஸ் அதை விட கொஞ்சம் கீழ வச்சு. இன்னும் கொஞ்சம் கீழ இருக்கு. ஓகே. இது டார்கெட் 1:2. 2வா? ரன் பண்ணவா? பண்ணலாம் ப்ரோ. Are you sure? Sure bro. 1:1 ஹிட் பண்ணிட்டீங்களே. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. நான் சார் 1:2 ஹிட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு. ஆமா ப்ரோ. எப்பவுமே இப்படி தானே இருக்குது. சோ பட் 1:1 ஒரு நல்ல ப்ராஃபிட் தானே? ஆமா ப்ரோ. ஆமா. 1:1 பண்ணியே நிறைய ப்ராஃபிட் வந்துருது ப்ரோ. 50% வந்தாலுமே இப்போ என்ன பண்றீங்க? இப்போ நல்ல என்ட்ரி கிடைக்குதா? இப்போ என்ன பண்ணலாம் இங்க? தாராளமா செல் போலாமா? லோ பிரேக் பண்ணி 50% வரைக்கும் வந்து. ஓகே ப்ரோ. செல் போலாம். இத வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிட்டு 1:2 வச்சுக்கலாம் ப்ரோ. எடுத்த ப்ராஃபிட் தான் ரிஸ்க் இருக்குங்க ரைட்? ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். என்ட்ரி ஐ திங்க் இன்னும் ஹிட் ஆகல நினைக்கிறேன். என்ட்ரி ஹிட் ஆகல. ஆமா ப்ரோ. இப்போ ஹிட் ஆயிடுச்சு. என்ட்ரி ஹிட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த இம்பல்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு நல்ல கீ ஏரியாவா இருக்கா? வேற மார்க்கெட் என்ன ஆகலாம்? செல் ஆகலாம்.
சிக்னல் கிடைச்சா ஆனா செல்ல மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பை ஆயிடுச்சு. டிராப் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கு, ஃபுல்லாவே பை மேல ஆயிருக்கு. போச்சு. ஆனா எது வரைக்கும் போவோம், அந்த மேல டிராப் இருக்கு. பண்ணிருக்கு, எது வரைக்கும் Okay. போகுது, அந்த மேல இருக்க ரோஸ் லைன் இருக்கு. இது வரைக்கும் போகுது. இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் செல் ஆகலாம். செல் ஆகலாம். இப்ப நான் உடனே போயிட்டு என்ட்ரி இருப்பேனா, எடுக்கக்கூடாது. எடுக்க கூடாது. சோ இந்த இடத்துல பாருங்க ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கா, ஆமா ப்ரோ. இங்க யார் வந்திருக்கான்னு அர்த்தம். செல்ல சென்டர் ஆயிருக்காங்க ப்ரோ. சோ நான் என்ன பண்ணலாம், உடனே அடுத்த டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கணுமா, ஆமா ப்ரோ. மந்த்லில ப்ரோ. வீக்லில ப்ரோ. சோ டெய்லியே பாத்துவோம். சோ இந்த இடத்துல யார் வந்திருக்கா, செல்ல சென்டர் ஆயிருக்காங்க. செல்ல சென்ட்ரி ஆயிருக்காங்க. அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வித் எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கா, ஆமா ப்ரோ. ட்ரெண்ட் லைனோட டச் எல்லாமே வந்து ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகும்போது ஆமா. ஒரு நல்ல கீ லெவலாவும் இருக்கா. ஆமா ப்ரோ. ஆமா. சோ அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம், செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ. செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ப்ரோ. இருக்கு. அப்ப என்ட்ரி போலாமா, போலாம் ப்ரோ. போலாம். ஐ ஷுட் டேக் a sell entry, ஷூர் ப்ரோ. போலாம். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட அங்க மேல லைன் ஏன்னா பக்கத்துலயே இருக்குல. ஆமா ஆமா ப்ரோ. டார்கெட் 1:2 ப்ரோ. 2 ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு என்ன ப்ரோ. எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச விஷயத்துல என்ன பண்ணிடலாம், நம்ம சுருக்கிடுவோமா. ஓகே ப்ரோ. சேல் ஆயிக்கலாம். எல்லாம் முடிஞ்சது. ஓகே, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது, கீழ வர போகுது. கீழ வர போகுது. ரன் பண்ணலாமா, பண்ணலாம் ப்ரோ. ஐஷு என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு என்ன பண்ணிருக்க, டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. ப்ராஃபிட்டும் ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணோம் நம்ம ப்ரோ. அதான் ப்ரோ ப்ரீவியஸ் ஹை நம்ம வந்து ரொம்ப பக்கத்துலயே இருக்குல்ல ப்ரோ. அந்த இடத்துல போய் டச் ஆகி ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய ஏரியாவை மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகே. ஒண்ணும் இல்ல, இந்த இடத்த நம்ம இங்க வச்சதுக்கு நீங்க ப்ரோ இந்த ஸ்டாப் லாஸ் இங்க கொஞ்சம் மாற்றி வைங்க ப்ரோன்னு சொல்லிருந்தீங்கன்னா ஐ வில் பி டூ தட். என்ன பண்ணிருப்பேன், ஓகே ப்ரோ. மாத்தி வச்சிருக்கோம். ஓகே. இது வரைக்கும் கொண்டு போயிருக்கலாமா. ஆமா ப்ரோ. ஆமா ஆமா கரெக்ட். இந்த இடத்துல டச்சே பண்ணல. அவ்வளவுதான். பட் இந்த இடத்துல ப்ரெடிக்ஷன் தப்பாவல, இது என்ன பண்ணல, நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட்டா. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய ஏரியால என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிட்டோம். வேற ஒண்ணுமே இங்க தப்புல. ஆனா நம்ம ப்ரெடிக்ட் பண்றப்பவே ஜெட்ட 50% லெவல் ஃபெப் லெவல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்க இந்த இடத்துல ப்ரிப்பேர்டா இருந்திருப்பீங்க. ஆமா ப்ரோ. ஆமா. இந்த இடத்துல ப்ரிப்பேர்டா இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வருதா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வரைக்கும் முதல்ல வரைக்கும் நான் பிங்க் லைன் ஒரு இடத்துல வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் மாட்டணும்னு என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா. ஆமா ஆமா ப்ரோ. அதுதான் தப்பு. நான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் மார்க்கெட் அங்கதான் போயிட்டு திருப்பி கீழே போடுங்க. நான் ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்த உடனே செல்லு போடுங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வே எது, நம்ம டெஸ்டினேஷன் எது, இங்க போயிடுங்களா, நம்மளுடைய டெஸ்டினேஷன் எது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மோர் டைம்ஸ் பண்ணோன்னே இது கீ லெவல் திங்க் பண்றோம். ஆனா அது கீ லெவல் இல்ல, அதுக்கு மேல உள்ளது என்னது, கீ லெவல். ஏன் வீக்லில பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். வீக்லில பாருங்க, இதுதான் வீக்லில நல்ல தெரியுதா கீ லெவல் தெளிவா. இதை விட இதுதான் உங்களுக்கு தெளிவான கீ லெவல். இந்த இம்பல்ஸுக்கு ஃபுல்லா என்ன 50% லெவல் இந்த பிங்க் லைன் வருது. அப்ப அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், டிராப் அவுட் ஆகுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த லாஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்திருக்காரு. சரி, லாஸ் கிடையாது, நமக்கு ஜஸ்ட் ஃபார் மிஸ்டேக் தான். ஆமா ப்ரோ. அதுக்கு முன்னாடி பண்ணதுல இருந்து ஒரு 1% மட்டும் போயிருக்கும். அவ்வளவுதான். நீங்க வந்து லாஸ் அப்படிங்கறதே இல்லல. என்ன நான் கொஞ்சம் அந்த இடத்துல இப்போ நான் என்ட்ரி எடுத்தல இப்ப நான் என்ட்ரி எடுத்தப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து என்ட்ரி எடுத்து ஒரு 1 hour வெயிட் பண்ணாலும் நான் அந்த இடத்த நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். நம்ம கரெக்டா வச்சிருக்கோமா ஸ்டாப் லாஸ்ங்கிறத நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன் 1 hourல. கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணிருப்பீங்களா ஸ்டாப் லாஸ். அதனால இது உங்களுக்கு வந்து லாசஸ் அப்படிங்கிறது இல்ல. சோ இட்ஸ் வில் பி தி ப்ராஃபிட் ஃபார் யூ. ஓகே. அனலைஸ் பண்ணவே கரெக்ட். மார்க்கெட் கீழ தான் வர போகுதுன்னு திங்க் பண்ணது கரெக்ட். அதே மாதிரி நடந்து இருக்குல்ல. சோ அவ்வளவுதான். சோ என்னோட வே கரெக்டா இங்க இடத்துல எடுத்துக்கிட்டாச்சு. பண்ண சின்ன மிஸ்டேக் மட்டும் என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா. இது எல்லாருக்குமே வர மிஸ்டேக் தான். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்குமே வந்திருக்கு. ஓகே. ஸ்டாப் லாஸ் லெவல்ல டினோட் பண்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும். ஆனா வந்து நானே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகே. பட் இப்போ அது வந்து லேர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைச்சிருக்கு. ஓகே. ஓகேங்களா. சோ தட்ஸ் குட். சூப்பர். ஓகே.